வணக்கம். சாரதா அலுவலகத்தில் வேலை முடித்து அவசரமாய் தனது இருசக்கர வண்டியில் வீடு திரும்பினாள். வீட்டிற்கு வரும் வழியில் டேகேர் காப்பகத்தில் பள்ளி முடித்து காத்து கொண்டிருக்கும் தனது 8 வயது பெண் குழந்தையை அழைத்து வந்தாள். வீட்டில் பின் எஞ்சிய வேலைகளை செய்து முடித்து இரவு உணவாக உப்மா செய்தாள். பின் உப்மாவை நயனாவிற்கு பரிமாற, அம்மா, உப்மா நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கல என்று சினுங்க வீட்டில் வாங்கி வைத்திருந்த கார்ன்ஃபிளேக்ஸை கொடுத்து நயனாவை சமாளித்தாள் சாரதா. அப்பா வந்ததும் பரிமாற, அவரோ எந்த குறையும் இல்லாதது போல உப்மாவை பத்துமா என்பது போல உண்டு முடித்தார். பின் எஞ்சிய உப்மாவை உண்டு பாத்திரங்களை கழுவி சமையலறையை விட்டு வெளியே வந்தாள் சாரதா. ஏங்க, உப்மா கொஞ்சம் தீஞ்சிருச்சு போல, நல்லா இல்லை தானே? நான் வேணா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கட் செய்து தரட்டுமா என்று ராஜாவிடம் கூறினாள் சாரதா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சாரதா, எனக்கு பிடிச்சது நான் தான் ஃபுல்லாக சாப்பிட்டேனே, நீ வேணா கொஞ்சம் ஃப்ரூட் கட் பண்ணி சாப்பிடு என்று கூற, அருகிருந்த நயனா திருவென்று விழித்தாள். சாரதா வாஷிங் மிஷின்ல துவைச்சு முடிச்ச துணிகளை காய வைக்கிறதுக்காக மொட்டை மாடிக்கு சென்றாள். உடனே நயனா அப்பாவிடம் ஓடி வந்து அவனது கழுத்தை இறுக அணைத்து, அப்பா அப்பா, உப்மா உண்மையிலேயே நல்லா இருந்துச்சாப்பா என்றாள். குழந்தையை ஒரு சேர வாரி அணைத்த ராஜா, கண்ணு, அம்மா காலையிலிருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்தாங்க. பின்ன வீட்லையும் இவ்வளோ வேலை பார்க்குறாங்க. என்னோட வேலையும் நிறைய கஷ்டம். அதனால அம்மாக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியாதுல்ல. சண்டே வேணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். அதனால நம்மளால அம்மாக்கு செய்ய முடிகிற ஒரே ஒரு விஷயம் அவளோட நிம்மதியான உறக்கம்தான். நம்ம சின்னதாக ஒரு முகம் காட்டினா அதை நினச்சிட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்கவே மாட்டா இல்லையா? இனி நீயும் புரிஞ்சு நடந்துக்கணும் கண்ணு என்றான் ராஜா. பெயர்ல மட்டுமில்ல, உண்மையிலேயே அவன் ராஜாதான். ஸ்டீவ் ஹார்வியோட ஒரு கோட், உமன் கான்ட் சேஞ்ச் அ மேன் பிகாஸ் ஷீ லவ்ஸ் ஹிம். அ மேன் சேஞ்சஸ் ஹிம்செல்ஃப் பிகாஸ் ஹீ லவ்ஸ் ஹர். ஒருவரோட உணர்வுகளை இன்னொருவர் புரிஞ்சுக்கிறது தான் வாழ்க்கை. பெருசா ஒரு சண்டை, குட்டியா ஒரு சாரி, பெருசா ஒரு கோபம், சின்னதா ஒரு சிரிப்பு, கொடுமையான பிரிவுக்கு கூட இனிமையான ஒரு சந்திப்பு போதும் இல்லையா? இவ்வளவுதான் லைஃப். நம்ம நிறைய பேருக்கு இது தெரியல. ப்ளீஸ்